அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா, கலர் தெரப்பியில் இவ்வளோ மிராக்கிள் நடக்குதா, இவ்வளோ ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத ஒரு உண்மை தன்மையை ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. இந்த விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவோ கருவிகள் வந்துருச்சு, எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு, சிறப்புகள் வந்துருச்சு, எவ்வளவோ மருத்துவர்கள் பெருகிட்டே இருக்காங்க. நவீன முறையில் நிறைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் க்யூர்படுத்த முடியாத விஷயங்களை சாதாரணமாக ஒரு ஸ்கெட்சு எப்படி ஒரு கலர் அப்ளை பண்ணும்போது சரியாக போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கும் இருந்துச்சு, மக்களுக்கும் எல்லாமே இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் வகுப்பு கலந்து கொண்டு இதில் பயணிக்கும் மாணவர்கள் ஹீலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அதை அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய மிராக்கிள், ஜாயின்ட் பெயின் சரியாக இருக்குது, டிஸ்க் பெயின் சரியாக இருக்குது, ஜெஸ்ட் பெயின் சரியாக போயிருக்குது, ஹெட்டேக் பல வருஷமாக இருந்தக்கூடிய ஹெட்டேக் சரியாக போயிருக்குது, ஷோல்டர் பெயின், இது மாதிரி நிறைய வலிகளும் சரியாக போயிருக்குது, உள் ஆர்கனும் எனர்ஜிட்டியாக இருக்குது. இதுதான் இந்த புரிதல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. மக்கள் பாருங்கள், இப்போ உள்ள காலத்தில் நிறையா ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஹார்ட் அட்டாக். இந்த இருதய அடைப்புக்கு மூல காரணம் நிச்சயமாக இருதயம் கிடையாது, இருதயத்தில் பிரச்சனை இருக்குது. ஏன் ஒரு நோயை முழுமையாக குணப்படுத்த முடியல? தொந்தரவுகளை குணப்படுத்த முடியுது, ஆனால் நோய்களை குணப்படுத்த முடியல. அப்போ உற்பத்தியாகக்கூடிய இடத்தை விட்டுட்டு உற்பத்தி இல்லாத இடத்துக்கு ஒரு சிகிச்சை அளிக்கிறதுனால தான் நோய்கள் முழுமையாக குணப்படுத்த முடிய மாட்டேங்குது. ஒரு ஃபேனோ லைட்டோ இருக்குது அப்படின்னா அதுக்கு சுவிட்சு கண்ட்ரோல் ஒரு பக்கெட்டு இருக்குது, டிஸ்டன்ஸில் ஃபேன் லைட்டு இருக்குது. நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் தான் அதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி இருதயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுங்கிறது பார்த்திங்கன்னா 2 மெரிடியன், 2 உறுப்புகளை வந்து அதுக்கு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா லிவர், கல்லீரல் நேரடியாக இருதயத்துக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. இந்த லிவர் இயக்கம் சரியாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டில் பிரச்சனை வரும். இன்னொரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம். எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா டயாலிஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா டயாலிஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா பிரீத்திங், மூச்சு வாங்கும். அப்போ மூச்சுக்கும் சிறுநீரகத்துக்கும் இருதயத்துக்கும் என்ன தொடர்பு? யூரின் போயிட்டு வந்தால் மூச்சு வாங்குவாங்க. அப்போ சுவாசத்தோடு இணைஞ்சு அதோட சர்க்குலேஷனை சக்தியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சிறுநீரகத்தில் உள்ள நீர்த்தன்மை இருதயத்தை போய் பாதிச்சுக்கிட்டு இருக்குது. கல்லீரலில் உள்ள வெப்ப சக்தி இல்லாதனால அதுக்கு இருதயத்துக்கு சக்தி கொடுக்க முடியும். இப்போ இந்த 2 ஆர்கனை சரி பண்ணால் மட்டும்தான் ஒரு நோயை முழுமையாக சரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு உண்மை தன்மையை உலக மக்களுக்கு உணர்த்துவதற்கு ஒரே காரணத்துக்கோசரம் ஸ்ரீ விநாயகா மேஜிக் ஹெல்த் ஸ்கூல் அக்குபஞ்சர், வர்மம், கலர் தெரப்பி, கலர் நியூமராலஜி, சிங்கிள் சீட் தெரப்பி, இன்னும் பல ஹீலிங் சிஸ்டத்தோட ஆன்லைன் ஆஃப்லைன் வகுப்பு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் ஏதோ ஒரு ஜென்ம பிறவியில் தன் உடம்புக்கு தான் மருத்துவம் கூடிய ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஏதோ ஒரு பிறவியில் அவர் மருத்துவராக இருக்க வேண்டும். வாய்ப்பு என்பது எல்லாத்துக்குமே சமமாக கொடுக்கப்படுது. இந்த பிரபஞ்சம் வந்து அந்த வாய்ப்பு என்பது பார்த்திங்கன்னா ஒன்று ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கணும், இல்லாட்டி மகிழ்ச்சி சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை பாதுகாப்பு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம். இந்த 4ஐயும் ஒரு சேர கொடுக்கக்கூடியது தான் அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், கலர் தெரப்பி. ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை அவர் கற்றுக்கணும் ஒரு பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த பதிவை பார்க்க முடியும். இந்த பதிவை பார்த்துட்டு நம்ம பயிற்சியில் கலந்துக்கிட்டு அவங்களால தன்னையும் தன் குடும்பத்தையும் தற்காத்து கொள்ளவே முடியும். வாய்ப்பு வரும்பொழுது கதவை திறந்து வைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு வர வரையும் காத்திருக்க வேண்டும். நாம் வாய்ப்பை தேடி போகிறத விட வாய்ப்பு நம்மளை வரும்போது ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்துவோர்
வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக நிச்சயமாக வர முடியும். அதனால் பார்த்திங்கன்னா விருப்பமுள்ளவர்கள் ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்ம செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ந்து 10 வார வகுப்பாக நடைபெறுது. இந்த 10 வார வகுப்பில் கொடுக்கக்கூடிய டிசீஸ்களுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் அவாய்ட் பண்ணிக்கலாம். மருந்தே இல்லாத ஒரு உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எல்லாமே ஒரு வகுப்பு. ப்ராக்டிக்கலாக அதை வந்து டெமோவோட இப்போ உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறோம். பட் ஒரே ஒரு கலரை உங்களுக்கு இந்த கலர் தெரப்பியோட ஒரு உண்மையை உணர்த்தக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்துகிறோம். இந்த கலர்ஸை ஒரே ஒரு டாட், ஒரே ஒரு புள்ளி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் கை, இடது கையில் நடுவிரல், ஜஸ்ட் இந்த பாயிண்ட் நல்லா பாருங்கள். இடது கை நடுவிரலில், இந்த ஸ்பிங்கரில், இந்த ரேகோட்டில், இந்த கார்னரில் ஒரே ஒரு கிரீன் கலர் டாட் வைங்க. இதில் சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இந்த டாட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேர் உடலையும் மனதும் ஆத்மாவும் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. மீதி 5 பேர் பார்த்திங்கன்னா ஒன்று வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், இல்லை தலை சுற்றல் வரும், இல்லை தலை பாரம் வரும், கோல்டு சளி பிடிக்கும். இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்ட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். கலர் தானே வைக்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் நம்ம ஊசி போடல, மருந்து போடல, மாத்திரை எடுக்கலை, ஜஸ்ட் ஒரு கலர் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு பலன் கிடைச்சது என்றால் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் தொடர்ந்து பயணம் செய்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தற்காத்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு அற்புதமான ஒரு டெமோ வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.